எல்லோருக்கும் வணக்கங்க. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அறுவடைக்கு போயிட்டுருக்கோம். அது என்ன அறுவடைன்னு வாங்க போய் பார்க்கலாம். ஆடியன்ஸ் ஆஸ் யூஷுவல்ங்க எங்களுக்கு வழக்கம் போல் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க பாவக்காவே காட்சி கொடுத்துட்டே இருக்குங்க. கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கும் கடவுள் இருக்காருன்ட்டு கடவுள் அப்பப்போ காட்டுவார் பாருங்க. அது போல தாங்க இந்த பாவகம் நமக்கு காமிச்சிட்ருக்கு. அது பாருங்கள் நல்லா சூப்பராக முத்தி போயிட்டுருக்குங்க. ஏன்னா ஒன்று முன்னாடி லென்த்தாக வரும், இப்போ கொஞ்சம் குட்டை குட்டையாக வருது. ஐ திங்க் வந்து இது அணைய போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் இது கொஞ்சம் வளர்ச்சி கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. ஒரு ஃப்ரெஷ் இல்லாமல் வதங்கி தண்ணி நல்லா விட்டு மெயின்டைன் பண்ணோம். அந்த அளவுக்கு இப்போ தெளிவு இல்லை. இந்த செடியை பார்த்தாவே தெரியும். பிடுங்கி போட்டதில் ஒரு 2-3 செடி எடுத்துன்னு வந்து மிளகாய் செடி நட்டோங்க. அது வளர்ந்துருச்சு, பூ வச்சிருச்சு பாருங்க. எவ்வளோ பாகற்காய் பாருங்களேன். ஏன்டா இது காய்க்குதுன்னே தெரியலங்க. கஷ்டப்பட்டு சாப்பிட்றதா இருக்கு. எங்க இருக்கு? ரைட்ல. என்னடா ஆங்கிள் இது? இதோ பாரு போகிற 2 தலைக்கு மேலே ஒன்று இருப்பா. இன்னும் நிறைய பூ வச்சுட்டே தான் இருக்குது. அப்போ கூட ஐ திங்க் இன்னும் இது காய்ச்சிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். பயமாக இருக்குங்க. இது என்ன பயம், போக போக இன்னும் பயங்கரமாக இருக்க போகுது. நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ஏதாச்சும் கொடி பந்தெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்களா? அதில் என்னென்ன காய்கறிகள் போட்டிருக்கீங்க? நாங்கள் அடுத்து இதில் வந்து வெள்ளரி, பீர்க்கங்காய் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோங்க. இந்த பாவக்காய் வந்து அதனுடைய ஆயுள் முடியத்துக்குள்ளே இதெல்லாம் வந்து நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் நம்பிக்கையோடு அதை வச்சுருக்கோம். ஒன்று முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொன்று பண்ணுறதுன்றதை விட ஒன்று இருக்கும்போதே இன்னொன்று தேடுறது தாங்க வந்து நல்ல புத்திசாலித்தனம். ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே அடுத்த வேலையில் தேடுறது எவ்வளோ புத்திசாலித்தனமோ அது போல தான் இந்த காய்கறி அறுவடையும். காய்கறி ஒன்று முடிய போகிறது கிடையாதுங்க. முடிகிற டைமில் இன்னொன்று வந்து ஈல்டு கொடுக்கணும். அதுதான் வந்து விவசாயம், அதுதான் வந்து தோட்டம். அந்த சுழற்சி முறையை நம்ம எப்பயுமே விட்டுடக்கூடாதுங்க. நம்மளுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாச்சும் ஒரு வகையில் நம்ம தற்சார்பு விவசாயத்தில் நல்லா பெருசு பெருசாக இருக்கும். ஒன்றும் அது பாரு கை கீட்டில் இருக்குது. அதை பாரு கீழே அந்த பக்கம் அப்படியே கீழே தொங்குற அந்த பந்தெல்லாம் தூக்கி கொஞ்சம் மேலே விட்டால் இன்னும் நல்லபடியாக காய்க்குங்க. அது ஒன்று சூடாகுது. ஐ திங்க் வந்து இப்போதைக்கு அவ்வளோதாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். நாம் திருப்பி இங்கே வந்து வேறு ஏதாச்சும் ஒரு செடி பார்க்க வரும்போது நம்மளுக்கு சில தென்படும். அதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அதுக்கு இன்னும் நிறைய காய் கிடைக்குங்க. பாருங்கள் எவ்வளோ மேலே இருக்கும். பாருங்கள் இது 1 கிலோக்கு மேலேயே இருக்குங்க. இது எப்படி சாப்பிட்றதுனே எனக்கு புரியலைங்க. நம்ம இதில் வந்து ஒரு 4 நாளைக்கு ஒரு டைமு 3 காய் 4 காய் அறுத்துட்டு தாங்க இருக்கும். அதே மீறி வந்து ஒரு 2 பழம் நல்லா பழுத்தே போயிட்டுருக்கு. தெரியுதுங்களா? சூப்பராக இருக்குங்க பழம் பார்க்கவே. பப்பாளி சாப்பிடுங்க, விட்டமின் ஏ ஹை ரிச்சில் இருக்குங்க. இது ரொம்ப நல்லது. பழமாக சாப்பிட்டா தான் சுகர் கொஞ்சம் கண்டென்ட் தான் இருக்கும். ஆனால் செம்பழமாக சாப்பிடுங்க. நல்லா சக்கை போல் சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. ஐயோ பழங்கிட்ட இருக்கு, காய்கிட்ட இருக்குது. அதுக்கு மேலே பாருங்கள் எவ்வளோ பிஞ்சு விட்டு போயிருக்கு. அது இல்லாமல் இதோ பாருங்க கீழே ஒரு பக்க கலவரை வந்து அதில் ஒரு 10 பிஞ்சு விட்டுருக்குங்க. ஐ திங்க் இந்த மாதிரி நல்ல வளமான மரங்க நம்மளுக்கு கடந்த ஒரு 6 மாதமாகவே நல்ல ஈல்டு கொடுத்துட்டு இருக்குது. இது பாருங்கள் இன்றைக்கான நம்ம வீட்டு தோட்டத்தில் அறுவடை என்னென்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1-1.5 கிலோ வரைக்கும் பாகக்காய் கிடச்சிருக்கு. பப்பாளி பாருங்கள் ஒரு 3 நல்ல பழமும் ஒரு நல்ல செங்காயம் கிடச்சிருக்கு. இன்னும் நிறைய இருக்குங்க. பாவக்காய் அது பாட்டுன்னு காய்ச்சிட்டே கிடக்கு எதிர்பார்த்ததை விட. அதே போல் பப்பாளியும் வந்து பக்கக்காலெல்லாம் வந்து நிறைய பிஞ்சு வச்சுட்டே இருக்குது. பப்பாளி தினம் ஒரு செம்பழமாக சாப்பிடுங்க. நல்ல விட்டமின் நிறைய இருக்குது. அதே போல் பாகக்காயிலையும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதுக்கெல்லாம் ஒவ்வொரு மருந்து கூட போகிறது கிடையாதுங்க. இயற்கையிலேயே விளையிறது நிறைய சக்தி இதில் இருக்குது. நம்ம எல்லாம் நல்லதை சாப்பிட்லாங்க, நல்லபடியாக இருக்கலாம். நம்ம மீண்டும் இது போல் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கலாங்க. ரொம்ப நன்றிங்க.